பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உற்சாகப்படுத்தும் ஆண்டவர் நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறதான வார்த்தை யோபு 23:14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு பிரியமான தேவச்சனமே, யோபு எல்லாத்தையும் இழந்துட்டார். ஆனால் அவருக்குள்ளே ஒரு நம்பிக்கை, எனக்கு குறிச்சிருக்கிறத அவர் நிறைவேற்றுவார். இந்த ப்ராசஸ்க்குள்ளே ஆண்டவர் என்னை விட்டாருன்னு சொன்னால் இதை விட பெஸ்ட்டான ஒரு பிளான் எனக்குன்னு அவர் பிளான் பண்ணி வச்சுருக்காருன்றது தான் அர்த்தம். பாருங்கள், யோபுக்கு எல்லாம் இழந்து தான் எப்படி இருக்கிறேன்ற அந்த சூழ்நிலை, அவன் சூழ்நிலையெல்லாம் நம்ம யாராலும் இருக்க முடியாது. பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட எனக்கு குறிச்சிருக்கிறத அவர் நிறைவேற்றுவார்ன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு உண்டு. இன்னும் இதை காட்டிலும் பெஸ்ட்டாக இன்னும் நிறையா அவர் வச்சுருக்காருன்ற ஒரு நம்பிக்கை உண்டு அவருக்கு. அந்த நம்பிக்கை தான் 42 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு உண்டான ஆஸ்தி ரெட்டிப்பாய் மாறினது. பாருங்கள், தேவனை குறித்து தானே எண்ணங்கள். எப்படின்னா, நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் உங்களை பிளான் பண்ணிடுவார். இப்போ நீங்கள் ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கீங்களா, அடுத்து பெருக்கத்துக்கு போக போகிறீங்க. ஆண்டவர் ஒரு மேட்டை பார்க்கணும் அப்படின்னா ஒரு பள்ளத்தில் நம்ம நடத்தினா தான் நம்ம ஒரு மேட்டை பார்க்க முடியும். அதுபோல் தான் இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், நம்மளோட மீறுதல்கள், இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த காரியங்கள்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு தேவன் நிச்சயம் நம்மளுக்கு ஒரு பிளான் வச்சுருப்பார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். எதை குறித்தும் புலம்பாமல், எதை குறித்தும் இது பண்ணாமல், ஆண்டவரே எனக்கு குறிச்சிருக்கிறத நீங்கள் நிறைவேற்றுங்க ஆண்டவரே, உங்கள் கையில் இந்த நாளை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சுட்டு இந்த நாளை ஆரம்பித்து பாருங்கள். இன்றைக்கி பார்க்குறது நீங்கள் எக்ஸாம்பிளாக தான் பார்ப்பீங்க. இது மாதிரி நிறைய ஆண்டவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்காண்டி இருக்கார். காட் பிளஸ் யூ.